வணக்கம் மக்களே. வாழையில குறிப்பா பார்த்தோம்னா 7 மாதத்திற்கு மேல ரகத்தை பொறுத்து முன்ன பின்ன மாறும். ஈன்றது அப்படிங்கிறது ஒரே ஈவனா வர்றதுல நிறைய இடங்கள் அந்த பிரச்சனையா இருக்கு. சில தாவரத்துல பார்த்தோம்னா ஈனி தாரே போடுற அளவுக்கு தார் ஓரளவுக்கு மெச்சூரிட்டியா வந்திருக்கும். சில தாவரத்துல பார்த்தோம்னா சுத்தமே சீப்பே இது தாரை வெளியே வந்திருக்காது. சிலர்ல பார்த்தோம்னா பூ அடிக்கிற மாதிரி ஸ்டேஜ்ல காய் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரே ஏக்கருக்குள்ள ஒரு 1000 கட்டை வச்சிருந்தோம். 1000 கட்டையும் வித்தியாசமா ஈன்றதுல முன்ன பின்ன இருக்கும். சில கட்டை இன்னும் பருவத்துக்கே வராம கழுத்துல இது வரைக்குமே இருக்கும். இதுக்கு மேலதான் இனிமே வரவே ஆரம்பிக்கும். சோ இது 1 மாசம் 1.5 மாசம் ஆகி தார் வெளியே வச்சிருக்கும். அதுக்குள்ள அந்த தார் பார்க்கவே ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மிஸ்மேட்சஸ் அப்படிங்கிறது எதனால ஏற்பட்டது, இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போறோம். வாழை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். வாழை சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பிரதானமா மேற்கத்திய மாவட்டங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கும். ஈரோடு, தேனி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்ல ஒரு பார்டர் அந்த பக்கத்துல சேம் சைட்ல பார்த்தோம்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த ட்ராக்ல நிறையவே பண்றோம். இதை பத்தி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். வாழையில ஒரே டைம்ல ஈன்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கு மொத்தம் ஒரு 3 காரணங்களை அடுக்கலாம். இதனாலதான் வாழையில சரிவர ஈனமாடுது தார் அப்படின்னு. நம்ம ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ் மற்றும் ஜிங்க் பற்றாக்குறை. சரிவர பாஸ்பரஸ் ஒரு 3 to 4 மாசம் இருக்கும்போதே ஒரு கண்ணு பெருசா ஒரு கண்ணு குட்டியா வளரும் போதே நம்ம ஆரம்பத்திலே 3 மாசம் 5 மாசம் கவனிச்சிருந்தோம்னா இங்க இந்த மாதிரி பிரச்சனை வரைக்கும் அதை விட்டுருக்க முடியாது. ஆரம்பத்திலேயே நம்ம பாஸ்பரஸ் கொடுக்கறது மூலமாக அதிகமான வேர்வளர்ச்சியை தூண்டி அதிகமான மிஸ்மேச்சஸ் ஆடுங்குட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, 1 4 அடி இருக்கும், 1 2 அடி இருக்கும். இந்த பிரச்சனையை 3 மாதத்துக்குள்ளே சரி பண்ணியிருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்படி இல்லையா 5 மாதத்துக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 6 அடி கொண்டு வரதுக்குள்ளே ஈவனா கொண்டு வந்திருக்கணும். அங்கதான் நம்ம முதல் தப்பு பண்றோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் கொடுக்கிறது. ஜிங்க் அப்படிங்கிறது ஆக சிறந்த எல்லா தாவர ஹார்மோன்களையும் தூண்டி விட்டு வளர்ச்சி மெயினா ஒரு மட்டைக்கு இன்னொரு மட்டைக்கு இடையான இடைவெளியை நம்ம எந்த அளவுக்கு பாஸ்பரஸ் ஹெல்ப் பண்ணுதோ சேம் சைட்ல ஜிங்க் அப்படிங்கிறது பாஸ்பரஸை கரைச்சி எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு. ஒவ்வொரு 45 நாளைக்கு ஒரு தடவை அவசியம் ஜிங்க் நீங்க போலியா ஸ்ப்ரேவாவோ இல்ல நீங்க அடியில் உரம் போடும்போது ஒரு தடவை ஜிங்க் சல்பேட்டோ ஜிங்க் ஆக்சைடோ ஜிங்க் எட்டாவையோ நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த பிரச்சனையை முக்கியமா வாழைகள்ல இந்த மாதிரி வயது பெறலாம் முன்ன பின்ன போற பிரச்சனை இன்டெரக்டா இருந்து சப்போர்ட் பண்ணி தாவரங்கள ஹார்மோன்களை தூண்டி விட்டு சரிவர அந்த பிரச்சனையை சரியா மேனேஜ் பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் சொல்லலாம். சரியா என்னதான் நம்ம அடியில் தண்ணி கொடுத்தாலும் மேல் மலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மேல மழை பெய்யுதுன்னா டைமுக்கு எல்லாமே வந்துடும். அந்த பருவத்துக்கு வர டைம்ல சரியா மழை இல்லாம போறது இந்த காரணமாக ஸ்ட்ரெஸ் தான் மிகப்பெரிய ரீசனா இருக்கும். சோ இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி டைம்ல இந்த பிரச்சனை வழக்கமா இந்த டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இந்த பிரச்சனை ஹெவியா வரும். நிறைய விவசாயிகள் நம்ம ஊர் நான் பிறந்த ஊருமே முழுக்க வாழை சாப்பிட்டு இருக்க ஏரியா தான். சோ இந்த வழக்கமா 26 to 30 கட்டைக்கு நான் ரெகுலரா இந்த ஒரே ஈவனா தாரின்றது மருந்து கொடுக்குற வழக்கத்தை வச்சிருக்கிறேன். சோ அப்பதான் இந்த வீடியோ எடுத்து விவசாயிகளுக்கு போடலாம். இந்த டைம்ல சம்மர்ல தண்ணி பற்றாக்குறை நேரத்துல இந்த பிரச்சனை ஹெவியா எல்லாத்துக்கும் இருக்கு. இது எப்படி சரி பண்ணி மேல கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சோ நாங்க வழக்கமா சஜஸ்ட் பண்ணது 3 விஷயங்கள். ஒன்னு பார்த்தோம்னா பயோகோல்ல ஜெல், சீவிடி ஜெல் எதுக்காக இந்த டைம்ல கொடுக்குறோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணி தாவரத்தை எங்கெல்லாம் ஸ்டாக்னேஷனா நிக்குதோ அது எல்லாமே டக்குன்னு வெளியே கொண்டு பூக்கிறத நோக்கி காய்க்கிறத நோக்கி காய் உருட்ட நோக்கி கொண்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். பயோகோல்ட் ஜெல் ஏக்கராக்கு 10 கிலோவும் அது கூட பார்த்தோம்னா எப்சோடாப் மெக்னீசியம் ஹெப்டோஹைட்ரேட் அழைக்கப்படக்கூடியது. நீங்க கொடுக்குற மெக்னீசியம் எல்லாமே மெக்னீசியம் சல்பேட். அது எல்லாமே பார்த்தோம்னா ஃபோலியா கிரேட் கிடையாது. இது முழுக்க இம்போர்ட்டட் மெக்னீசியம் சல்பேட் ஃப்ரம் தி ஜெர்மனி. இது முழுக்க ஃபோலியா கிரேட். இதுதான் கேப்ளஸோட எப்சோடாப்போட வித்தியாசம். நார்மல் மெக்னீசியம் சல்பேட் இந்த மெக்னீசியம் சல்பேட் இருக்கும். இது கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெக்ஸோலின் டெக்னிக் நம்ம காம்பி பிளஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. ரெக்ஸோலின் டெக்னிக் ஏக்கராக்கு அதிகபட்சம் 1/2 கிலோ. இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வேற சுத்தி கொஞ்சம் ஊத்தி விட்டோம் அப்படின்னா 15 நாட்குள்ள ஓரளவுக்கு எங்கெல்லாம் புடத்தலாம் இருக்கோ எல்லாமே புட தள்ளி ஈவனா தார்பட ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனையை நீங்க ஆரம்பத்தில் 10% 20% முன்னாடி தார் போட்ட உடனே ஸ்டாக்னேஷன் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க ஆரம்பத்திலே பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்ல. விட்டீங்க இப்பெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பர்டிகுலர் இதுல பாருங்க தாரை கிட்டத்தட்ட பாதி மிச்சம் பூவை ஒடிச்சு விட்டாச்சு. இப்ப இந்த கட்டத்துல பார்த்தா சுத்தமா இன்னும் தாரே வரல. இது வர ஒரு 15-20 நாள் ஆகும். அதுக்குள்ள இது மெச்சூரிட்டி நோக்கி போக அப்போ 20% முதல்ல வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இது பூ அப்போ ஒரு வெட்டு அப்படிங்கிறது ஒரு ஏக்கராக்கு ஒரு 4 டைம் to 5 டைம் ஒரு 10 இடைவெளியில 20 இடைவெளியில வர வேண்டியதா போயிடும். இது எங்க போய் நமக்கு மாட்டோம் அப்படின்னா ஒரே டைம்ல அறுவடைக்கு வராது. சப்போஸ் வெட்டுக்கு ஆள் இந்த மாதிரி டைம்ல கிடைக்க மாட்டாங்க. 4 ஏக்கரா 5 ஏக்கரா வச்சிருக்கோம்னா இந்த மாதிரி இருக்கிறது பிரச்சனை இல்ல. நம்ம வளமாட்டு தனியா மாட்டிச்சுன்னா 150 கட்டைக்கு 200 கட்டைக்கு தனியா ஆள் வெட்ட வர மாட்டாங்க. சோ இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகும். விலை டாப்ல விற்கும் பொழுது நம்மகிட்ட ஈல்டு இருந்ததுன்னா நல்ல விலை வித்திருக்கும். சப்போஸ் இதெல்லாம் வரும்போது இது விற்கும் போது கிலோ 30 40 வைக்கும், 8 ரூபா 10 ரூபா தான் விற்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறிடும். அப்போ அந்த மாதிரி சடன் பிரைஸ் ஹைக் இருக்கிற டைம்ல ஈல்டு இல்லாம போறது மேனேஜ் பண்றதுக்கு ஆரம்பத்திலே இதை நம்ம சரிவர பண்றது அப்படிங்கறதா கரெக்டா இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகளை கரெக்டா ஃபாலோ பண்றது மூலமாக வாழையில இந்த மாதிரி உயிர்தல் பிரச்சனை பிளஸ் ஈவனா மெச்சூரிட்டி ஆகிற பிரச்சனைல இருந்து ஈஸியா வெளியே வந்துட முடியும். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சு மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.